நடிகர்கள் உருவாக்கின கட்சியெல்லாம் போனி ஆகல. விஜய் கட்சி போனி ஆயிருமா உங்க அரசியல்? அது அதெல்லாம் மக்கள் கையில் இருக்கு தலைவா. இதெல்லாம் இன்னைக்கு தானே இன்னும் அவர் இப்பதான் சொல்லி இருக்காரு. இன்னும் ஆரம்பிச்சு அவர் கொள்கை என்னன்றது இப்ப நேற்று ஒரு சில இது கோழிட்டு காமிச்சிருக்காரு. இந்த பாருங்க, இந்த ஆத்தாவை பாருங்க, இந்த பாருங்க, அந்த தங்கச்சி சொல்றது பாருங்க. இல்ல தலைவரே, அதிமுக திமுகவுக்கு மாற்றாத்தா விஜய் வராரு. எல்லாரும் அப்படிதான் நம்பி சொல்லுவாங்க. இப்ப வந்தவங்க என்ன சொன்னாங்க, எல்லா கட்சி ஆரம்பிச்செல்லாம் என்ன சொன்னாங்க, பாக்கியராஜ் கூட சொன்னாரு, நான் தான் உண்மையான எம்ஜிஆர் வாரிசு, அதனால நான் தான் கட்சி, என்னுடைய கட்சி தான் வரும் இந்த சொல்லிட்டாங்க. நடிகர் கட்சி ஆரம்பிச்சு அதிமுக திமுக ஒரு பதட்டம் இருக்கு. கமலஹாசன் சொல்ல, கமலஹாசன் இப்ப வாடகைக்கு விட்டாரு. உங்களுக்கு தெரியாதா செல்வகுமார் அவர் என்ன சொன்னாரு, மதுரையில தான்ப்பா கட்சி தொடங்கினாரு. நம்ம செல்வகுமாருக்கு நன்றி சொல்லணும்ப்பா. மதுரையில கமலஹாசன் நன்றி. அவரு உலக நாயகன், அதுல நாங்க மாற்று கருத்தே இது இல்ல. சிவாஜி கணேசனுக்கு கருத்து அப்புறம் செலுத்த 150 ரூபா அரிசி விக்குதான்ப்பா. அத இங்க பாருங்க, இது நான் இந்த கமலஹாசன் சொல்லிக்கிறேன் இருத்தா, கொஞ்ச நேரம் பொறுத்தா. அது என்ன, மக்கள் நீதி மையம் வரும் சார். கொள்கை என்ன, ஊழலை ஒழிப்பேன், நாட்டில் தமிழ்நாட்டில் மக்களுக்கெல்லாம் நீதி கிடைக்கிற மாதிரி நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். நீதி கேட்டு இந்த தமிழக மக்கள் சுபிட்சமா வாழணும் அப்படின்னுக்காக கட்சி ஆரம்பிக்கிறேன். சொன்னாரா சொல்லியா? எப்பா சொன்னாரா சொல்லியாப்பா? சொல்லுப்பா செல்வகுமாரு, சொன்ன இதான் சொல்லு இல்லைங்க. அப்ப அவருக்கு சொன்னது வாசம். இன்னைக்கு என்ன, ஒரு தொகுதிக்கு தன் வாயை வாடகைக்கு விட்டாரு. நான் உண்மையா இல்லையா? தன் படம் வெற்றி பெறணும், தன் படத்துக்கு உதவி பண்ணாங்க. விக்ரம் படத்துல இருந்து ஒரு ஒப்பந்தம் ஆயிருச்சு, போடாத ஒப்பந்தம் போட்டாங்க திமுகவுக்கு. அவங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு அவருக்கு? அதனால தம்பி இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. தம்பி ஒரு தமிழர், அதுல எங்களுக்கு மாற்று எதுவும் இல்ல. இளைஞர், அதுல மாற்று கருத்து எதுவும் இல்ல. அவர் கொள்கை இனிமேல் வரணும், கட்சி ஆரம்பிச்சு நடத்தணும், வைக்கணும். இதெல்லாம் கிளை வரைக்கும் இருக்கணும். ரசிகர்கள் மட்டும் எங்க இதுல தலைவர் எம்ஜிஆர் மன்றம் தான் அடிப்படை. ஆனா எம்ஜிஆர் மன்றம் மட்டும் காரணம் கிடையாது. ஒன்ன நீங்க புரிஞ்சுக்கங்க, புரட்சி தலைவர் ஆட்சிக்கு மக்கள் எல்லாமே புரட்சி தலைவர் விரும்பினாங்க. அவர் வர்றான்னா 12 மணி நேரம் 20 மணி நேரம் காத்து கிடமாங்க. சோத்த கட்டிக்கிட்டு அப்பெல்லாம் போய் வண்டி கட்டி கொண்டு போய் உசிலம்பட்டி திண்டுக்கல் இடைத்தேர்தல் எல்லாம் போய் காத்து கிடந்தாங்க, முதல் நாள் இருந்து அடுத்த நாள் வரைக்கும். அப்படி ஒரு வரலாறுலாம் பார்க்க முடியாது. எங்க அம்மா வந்தாங்கன்னா காத்து கிடப்பாங்க, அந்த வரலாறுலாம் இல்ல. அதனால நீங்க அதெல்லாம் பார்க்கணும். அதிமுக என்றது வேறு, மற்றவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறது வேறு. தம்பி ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிச்சு எப்படி கொண்டு வராருன்னு இனி எதிர்காலம் தான் பதில் சொல்லணும். மக்கள் தான் சொல்லணும், மக்கள் தான் நீதிமான்கள். ஏன்னா திமுக இந்த இளைஞர்கள்லாம் ஏற்கனவே திமுகவில் இருந்தவங்க, நிறைய ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள் திமுகவில் இருந்தவங்க. அவங்க எல்லாம் இப்ப கட்சி ஆரம்பிச்சோன்னா தனி கணக்கு போயிருவாங்களே, இருக்கிறதும் போயிருமே, கூடாரம் காலி ஆயிருமேன்னு ஒரு வருத்தத்துல போட்டுருக்காங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.